வடக்கில் இராணுவ முகாம் அகற்றப்பட்டமை குறித்து அதிருப்தியடைந்த நாமல். குறிப்பாக அண்மை காலமாக வடக்கில் இராணுவ முகாம் அகற்றப்பட்டமை குறித்து தேசிய பாதுகாப்பிற்கு தடங்கல் ஏற்படும் என்ற வகையில் நாமல் ராஜபக்ச சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக தனது எக்ஸ் தளத்தின் மூலம் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். பல ஊடகங்களில் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இராணுவமயமாக்கப்பட்ட காணிகள் விடுவிப்பது தொடர்பாக இன்னும் மேலும் பல காணிகள் விடுவிக்க இருக்கின்றதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதனையும் தாண்டி இவ்வாறான விடயங்களில் அரசாங்கம் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக இது தொடர்பாக பாதுகாப்பு படைகளிடம் ஆலோசனைகளை பெற்று அது தொடர்பான விடயங்களை முழுமையாக ஆராய்ந்து மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 30 வருட காலமாக பயங்கரவாதத்தை ஒழித்து பல இடைஞ்சல்களை ஏற்படுத்தி இருந்த போதிலும் இவ்வாறான விடயங்கள் தேசிய பாதுகாப்பிற்கு தடங்களாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி தேசிய பாதுகாப்பை பேணுவது மிக முக்கியமான விடயமாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த விடயத்தை நாங்கள் உற்று நோக்குவோமானால் வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி சொந்தமான காணியை யார் அபகரித்தாலும் அந்த உரிமைக்காக மக்கள் என்றும் போராடி கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இது குறிப்பிட்ட காலம் அல்ல. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகளவான காணிகள் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகளவான காணிகள் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மக்களினுடைய காணியாகத்தான் இருக்கின்றது. இந்த காணியை இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் நல்லிணக்கம் தொடர்பாக இந்த காணிகளை மக்களிடம் கையளிக்கும் பொழுது இவ்வாறான கருத்தை நாமல் ராஜபக்ச வெளியிட்டிருக்கிறது மக்கள் மத்தியிலும் பல ஒரு அதிருப்தியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நல்லிணக்கம் தொடர்பாக இந்த அரசாங்கத்திடம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்துக்கு பின்னால் ஒரு குடையின் கீழ் நிற்கின்ற ஒரு செயற்பாடு இப்பொழுது தெரிகின்றது. ஏனென்று சொன்னால் நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா மக்களையும் சமனாக மதிக்கும் ஒரு திட்டமாக அமைகின்றதாக கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இந்த ஒன்றிணைவை பிளவுபடுத்தும் நோக்கமாக இந்த ஒரு கருத்து அமைகின்றதா என்பது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அண்மை அரசாங்கத்தின் ஆட்சியின் பொழுது மக்களினுடைய போராட்டங்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கின்றது. தங்களுடைய காணிகளை நில அளவை மூலம் அபகரிப்பதும், அத்துமீறின குடியமர்வின் மூலம் தங்களுடைய காணி அகப்பட்டிருப்பதும், இது தொடர்பான முறைப்பாடுகள் எங்கு கொடுப்பது, இதற்கான தீர்வு எங்கு பெற்றுக்கொள்வது என்ற பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் முன்னே அரசாங்கத்திடம் பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகள் கூட எங்கும் கிடைக்கவில்லை. அண்மை காலமாக பல வருடங்கள் கழித்து ஆணையரவு சோதனை சாவடியில் இருந்து தடைகளை நீக்கப்பட்டது. அவ்வாறு பல இடங்களில் பூநகரியில் கூட தடைகளை நீக்கப்பட்டது. இவ்வாறான பல விடயங்களை அரசாங்கம் செய்து கொண்டு வருகின்ற விடயம் மக்கள் மத்தியில் எப்பொழுதுமே இந்த அரசாங்கத்தின் ஒரு கிடையின்கூழ் மக்கள் அனைவரும் ஒன்று திணைய எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்றுதான் மக்களினுடைய செயற்பாடாக அமைகிறது. ஆனால் இவ்வாறு மக்களினுடைய காணிகளை, அபகரிக்கப்பட்ட காணிகளை மக்கள் தங்களுடைய காணிகளைத்தான் கேட்கின்றார்கள். இது வேறொருவருடைய காணியை வேறொருவர் கேட்கவில்லை. மக்களினுடைய காணிகள் தன்னுடைய நிலத்தை தன்னிடம் தர சொல்லித்தான் கேட்கின்றார்கள். உரிமைக்காக போராடிய மக்கள் முன்னே அரசாங்கத்திடம் அதிகமாக இருந்தது. உரிமைக்காக போராடப்பட்டது. உரிமைகள் அனைத்தும் கிடைக்கும் பட்சத்தில் ஒரு போராட்டமானது எங்கும் நடைபெறாது. முன்னே அரசாங்கத்தில் இருந்த போராட்டத்தை விட இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்திடம் இருக்கின்ற மக்கள் போராட்டம் அதிகமாக இல்லை. ஏனென்று சொன்னால் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இந்த அரசாங்கம் நிவர்த்தி ஆக்கி கொண்டு வருகின்றது என்றுதான் மக்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. அதில் இந்த உதாரணமாக இருக்கலாம். இன்னும் பல காணிகள் விடுவிப்பதற்காக இருக்கின்றது. அண்மையில் கூட 34 வருடம் கழித்து ராஜராஜேஸ்வரி ஆலயம் ஒன்று மக்கள் பாவனைக்காக பலாலியில் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 4ஆம் தேதி கூட அந்த ஆலயத்தில் பெரிய ஒரு பொங்கல் விழா நடத்த இருப்பதாகவும் அங்கு இருக்கின்ற நிர்வாக சபை குறிப்பிடுகின்றது. இவ்வாறு நல்லிணக்கம் தொடர்பாக மக்களினுடைய செயற்பாடுகளுக்கு இவ்வாறு ஒரு கருத்துக்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றதும் மக்கள் மத்தியில் அதிருப்தி தான் அடைந்திருக்கின்றார்கள். தெற்கிலும் சரி வடக்கிலும் சரி ஒன்றிணைந்து மக்கள் பயணித்தால் நாட்டில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. நாட்டு ஒற்றுமையாகவும் இருக்கும். எப்பொழுதுமே எந்த ஒரு பிரிவினையும் இருக்காது என்பதுதான் மக்களுடைய கருத்தாக அமைகின்றது. மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்.